ஆக மொத்தம் கரிசோறு தான் உங்க பிரச்சனையா? சாப்பாடு மெனு கொடுக்கும் காங்கிரஸ். அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் வெளுத்து வாங்கியதை பார்த்தால் பதிலுக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதிரடியான காட்டமான அறிக்கை வரும் என்றுதான் எதிர்பார்த்தோம். காரணம், தேதியை முன்கூட்டியே அறிவித்தால் போராட்டத்திற்கு வரும் 10 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடுகிறோம் என்று அண்ணாமலை கிண்டல் செய்திருந்தார். இந்த அளவுக்கு இவர்களை அண்ணாமலை கலாய்த்திருக்கிறார் என்றால் பதிலடி படு பயங்கரமாக இருக்கும் என்று தானே எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் பதிலடி கொடுக்கிறேன் பேர் வழி என்று ஹோட்டலில் சாப்பிட ஆர்டர் கொடுப்பது போல மெனுவை கொடுத்து கொண்டிருக்காரு. நாங்கள் 2 நாள் முன்னாடியே தேதி அறிவித்து விடுகிறோம், எங்களுக்கு கரிசோறு போடுங்க என்று கேட்டிருக்கிறார். ஐயோ சார், அண்ணாமலை உங்களை பங்கமாக கலாய்த்து தள்ளியிருக்காரு என்பது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்கள் 10 பேர் தான் வருவீங்கன்னு அவர் கிண்டல் பண்ணினா பதிலுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? காங்கிரஸ் கட்சி என்ன அவ்வளவு கேவலமாக போச்சா? 10 பேரெல்லாம் கிடையாது, எங்கள் தொண்டர்படை மிகவும் வலிமை வாய்ந்தது, பலம் வாய்ந்தது, ஒரு 20-30 பேராவது வருவோம் என்று நீங்கள் பதிலடி கொடுத்துருக்கணும். அதை விட்டு நாங்கள் சாவகாசமாக 2 நாள் முன்னாடியே சொல்லிடுறோம், தயவு செஞ்சு கரிசோறு போடுங்க என்று கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி கரிசோருக்கு இவ்வளவு காஞ்சா போய் கிடக்கு? திமுகவுடன் தொகுதி பங்கீடு செய்தபோது கூட சூடாக பஜ்ஜியும் போண்டாவும் கொடுத்தார்கள் என்று செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். கொய்யால கரிசோறு போடாம ஏமாத்திட்டாங்க என்று அவர் அடித்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் என்று இப்போதுதான் எங்களுக்கே புரியுது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கரிசோறு அலவன்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருந்தார்களோ என்ற சந்தேகம் கூட நமக்கும் இருந்தது. இப்போது போராட்டம் செய்ய வருபவர்களுக்கு கரிசோறு வேண்டும் என்று இளங்கோவன் அவர்கள் கோரிக்கை வைப்பதை பார்த்தால் கரிசோறு போட வேண்டும் என்று ஒரு தனியாக ஒரு போராட்டம் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் திடீரென்று தமிழகத்தையே குலுங்க வைத்த ஒரு ரயில் போராட்டம் நடத்திய போது அவருடன் சேர்த்து 5 பேர் இருந்தார்கள். இப்போ அண்ணாமலை வேற காங்கிரஸிலிருந்து 10 பேர் வருவார்கள் என்று கூறிவிட்டார். மீதி 5 பேரை ரெடி பண்ணிட்டீங்களா சார்?